தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மகாபிரபு. இப்போ இஸ்ரேல் ஈரான் இந்த போரானது மோதலானது நடந்துகிட்டு இருக்கு, 8 நாளா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை விட்டு வெளிநாடுகள் இதை எப்படி பாக்குறாங்க, இதுல அவங்களுடைய பார்வை என்ன, சப்போர்ட் என்ன அப்படின்னு நம்ம பேசணும். அப்படின்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்றாங்க, சீனா வந்து ஈரானை சப்போர்ட் பண்றாங்க. நம்ம வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம ரெண்டுமே நட்பு நாடு மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம். இப்போ வெளிநாடுகள், மற்ற நாடுகள், அண்டை நாடுகள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க, வல்லரசு நாடுகள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு பாக்குறீங்க நீங்க? சரி, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வெளியில வந்து இது பாருங்க, நீங்க இது மாதிரிலாம் பண்றது தப்பு, எஸ்கலேட் பண்ணாதீங்க. அதுவும் அந்த புஷேர், அது வந்து ரஷ்யன்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன். இதெல்லாம் பண்ணீங்கன்னா முதல்ல அந்த ரேடியேஷன், நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் நீங்க அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதோட முடிகிற விஷயம் கிடையாது. அதுல இருந்து வெளியாகின்ற கதிர்வீச்சு அங்க இருக்க மக்களை எல்லாம் அது பாதிக்கும். அதனால இதெல்லாம் பண்ணாதீங்க, நான் பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்றேன். ஆக்சுவலா இந்த ட்ரம்ப் சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புட்டின் வந்து ட்ரம்ப் கிட்ட பேசினாரு. நான் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த அணுகுண்டு தானே, அவங்களுடைய அந்த ஸ்பென்ட் யுரேனியம் ஃபியூல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், ரஷ்யா வில் டேக் இட் ஓவர். ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, அணுகுண்டு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிடலாம், பேச வைக்கிறோம் அப்படின்னதுக்கு ட்ரம்ப் முடியாதுன்ட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வேணும்னு அழிஞ்சுன்னுக்கிறாருங்க. புட்டின் வாங்கிட்டு போட்டாருன்னா என்ன பண்றது? அதனால அது ஓப்பனாவே சொல்லிட்டாரு. நான் ஏதோ காமெடிக்கு சொல்றேன்னு நினைச்சிருந்தாங்க, ஆனா நிஜமாவே அவர் பேசி நிற்கிறார். இது வேற போதா வரைக்கும் இங்கேருந்து ஹசின் முனீர் போயிட்டு அவருக்கு நோபல் கொடுங்க, நல்லா இருக்குல்ல அது. சரி, ரைட், அது இருந்துட்டு போட்டோம். இப்படி வெளிப்படையா சொன்னாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால்குலேஷன் இருக்குங்க. ஈரான் வந்து கம்ப்ளீட்லி டெசிமேட்டட் அப்படின்னு சொன்னா அப்போ ரஷ்யாவுக்கு அது ஒரு பயங்கரமான சான்ஸ். கம்ப்ளீட் டெசிமேஷன் இல்ல, ஓரளவுக்கு ஒரு ரெஜிம் சேஞ்சோ இல்ல வந்து ஒரு அமெரிக்கா கூட போயிட்டு ஈரான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாளைக்கு உக்ரைன் மேல குண்டு போடாதான்னு சொல்றதுக்கு எவனுக்காவது யோகியதை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சோ அங்க அவங்களுக்கு ஃபீல்டு கிளியர். ஓகே, இறங்கி அடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். நீ யோகியமா, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, அதைத்தானே நான் இங்க பண்ணிட்டு இருக்கிறேன். ஓரமா போய் உட்கார், அடுத்த நாள் உக்ரைன் காலி அப்படின்றீங்க. சோ ஜியோ பாலிடிக்ஸ்ல எல்லாமே, அதாவது நோ பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பர்மனன்ட் ஃபோர்ஸ், ஒன்லி பர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஈரான் வந்து முழுமையாக நாசமாக்கப்படுகின்றது அப்படின்னா அப்ப அவங்களுடைய எண்ணெய் கிணறுகள் அது இது எல்லாமே டெஸ்ட்ராய்டுன்னு அர்த்தம். 90% ஆஃப் எக்ஸ்போர்ட் சைனாவுக்கு போயிருக்கு எண்ணெய். ஓகே, ஏன்னா வேற யாரும் வாங்கக்கூடாது, பொருளாதார தடை இருக்கு. அமெரிக்கா போட்டிருக்காங்கல்ல. ஆமா, ஓகே. இப்போ அந்த ஆயிலுக்கு சைனா எங்க போய் நிற்கும்? அதனால சப்போர்ட் பண்றாங்களா ஈரான்? அவங்க புரியுதா? அவங்களுக்கு கஷ்டம். அடுத்தது, ஈரான் கம்ப்ளீட்லி டெசிமேட்டட், அதனுடைய எண்ணெய் கிணறுகள் அழிக்கப்பட்டன அப்படின்னு சொன்னா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட ஒரு $30-40 ஏறிடும். ரைட்டா? ஏற்கனவே அவங்க பொருளாதாரத்தில் அடி வாங்கிக்கிறாங்க சைனா, அமெரிக்காவுடைய டாரிஃப் வார். ஓகே, இப்ப இதுவும் ஏறி போச்சு அப்படின்னு வச்சுக்காங்க. முதல்ல எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஆர்டர்ஸ் இல்லை, கம்பெனி எல்லாம் எழுத்து முடி வச்சிருக்கான். அப்ப இருக்கிற கம்பெனியும் ஆயில் விலை ஏறி போச்சு அப்படின்னு சொன்னா அந்த ப்ராஃபிட் மார்ஜின்றது அடி வாங்கும், காம்படிட்டிவ்னஸ் போயிடும், மற்றவங்க எல்லாம் உள்ள நுழைய ஆரம்பிச்சிருவாங்க, டபுள் வேமி அப்படின்வாங்க. அதனால நீங்க ஈரான் அடிக்காதீங்க அப்படின்றாங்க. ரஷ்யா அந்த அளவுக்கு வெஹிமெண்டா போல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஈரான் கம்ப்ளீட்லி டெசிமேட்டட் அப்படின்னா அப்புறம் ஆயிலுக்கு வந்து ரஷ்யா கிட்ட தான் போய் நிக்கணும். நீங்க ரஷ்யா வந்து கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க, பட் மார்க்கெட் ரேட்டை விட $10 கம்மியா. அப்ப இன்னைக்கு $60, இப்ப $75, $80 நினைக்கிறேன். இது வந்து $110 போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு 70 கொடுத்தேன் தம்பி, அன்னைக்கு 80 இருக்கும் போது நான் $70 கொடுத்தேன். இன்னைக்கு $110 இப்ப நான் $100 தான் கொடுப்பேன். ஸோ தேர் ஆல்சோ பெனிஃபிட்டட். நமக்கும் பெனிஃபிட் தான். நான் ரஷ்யால இருந்து இப்படி வாங்கி அப்படியே அதை வந்து சுத்தம் பண்ணிட்டு நேராக யூரோப்புக்கு அமைச்சிருவோம். அமெரிக்காவும் இது ஹாப்பி தான். கம்ப்ளீட்டா டெசிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அமெரிக்கா வந்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு போவாங்க. அப்புறம் அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கிற ஆயில் கம்பெனிஸோட ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. அது அமெரிக்கன் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். அமெரிக்கன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் கிடைக்கும். அந்த பழைய ஈயம்பு தலைக்கு பேரிச்சம்பழம் போட வேண்டிய குண்டுகள்லாம் இங்க போட்டுட்டு புதுசா வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இதுக்கெல்லாம் ஆர்டர் கொடுப்பாங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் வரும். ஒரு
காட்டுத்தீயில் அழிஞ்சது அப்படின்னு சொன்னா நீங்க அழிஞ்சதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு புதுசா முளைக்க போகுது அப்படின்றத பாருங்க. இதுதான் அமெரிக்கன் பாலிசி. சோ எல்லாருக்கும் ஒரு விதத்துல நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன சார்? நம்ம வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு நட்பு நாடு மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குங்களா? நல்ல கேள்வி மகாபிரபு. இது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூர் போது பாருங்க, ரஷ்யா கூட நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சில விளக்கணைகள்லாம் பேசிட்டு இருந்ததுங்க. ரஷ்யா என்ன சொன்னாங்க, பாருங்க சண்டை எதுக்கும் தீர்வாகாது, அமைதியாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படிதான் சொன்னாங்க. சரி, ரஷ்யா உக்ரைன் சண்டையில நாம என்ன சொன்னோம்? நான் மட்டும்தான் சண்டை ஆரம்பிச்சு அடுத்த நாள் சொன்னா ஐ சப்போர்ட் புட்டின் அப்படின்னு. இங்க இருக்கவங்க எல்லாம் உக்ரைனுக்கு ஃபயர் விட்டுருந்தாங்க. இந்தியா வந்து இல்ல வி சப்போர்ட் ரஷ்யா, உக்ரைன் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படியா சொன்னாங்க? அமைதியா போங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க, வன்முறை தீர்வாகாது, இதான சொன்னாங்க. இப்படித்தான் சொல்லணும். இதுதான் டிப்ளமசி. இது புரியாம சில பேர் விலகன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. we cannot take stand. எடுக்கக்கூடாதா? எடுக்க முடியாது. அது டிப்ளமசி கிடையாது. எப்ப எடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்றீங்க இந்தியா வந்து அணி சேரா நாடு, நாம வந்து யாரோடையும் சேரக்கூடாது, தனி இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஓப்பனா இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட்ல பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அது இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசியா? அணி சேரா நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அணி சேர்ந்து நிக்கிறீங்களே, இது எப்படிங்க? ஆக்சிமோரானா இல்லையா இது? நான் யார் கூடயும் சேர மாட்டேன், இது மாதிரி சேராதவங்க எல்லாம் என் கூட வந்து சேர்ந்துக்காங்க அப்படின்னு சொன்னா உன்னை பார்த்து பைத்தியமா இல்லையான்னு கேட்பான்ல. இதுதான் அந்த அணி சேரா மாநாடுகள் அப்படின்ற ஒரு காமெடி ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தது. இப்ப நீங்க வந்து எய்தர் ஈரான் பக்கமோ இல்ல இஸ்ரேல் பக்கமோ நீங்க வந்து சைடு எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பவே வந்து நீங்க ஒரு பக்கமா போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து யார் மேல தப்பு யார் மேல தப்பு இல்லை அப்படின்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்ல முடியாதுங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அது பாருங்க, நாங்க சும்மா இருந்தா எங்களை வந்து அடிச்சிட்டாங்க, நீங்களும் அதான் கேட்டீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் அடிக்கலைன்னா அவன் என்ன கொன்னே போட்டிருப்பான், தற்காப்புக்காக செய்தது இது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு டார்க் ஏரியா தான் இது. அப்போ நீங்க மட்டும் அணுகுண்டு வச்சுக்கிறீங்களா? நான் அணுகுண்டு வச்சிருக்கேன், ஆனா அதை யார் மேலேயும் போடுவேனோ இல்ல ஒன்னு அழிச்சிடுவேனோ நான் சொல்லலை. இவன் அணுகுண்டு இல்லாதப்பவே வந்து ஒன்னு அழிச்சிடுவேன்னு சொல்லினுக்கிறான். சொன்னாங்களா இல்லையா? இது உலகத்துக்கே தெரியல. அப்ப ஜஸ்டிபிகேஷன் இஸ்ரேல் பக்கம் நிறைய இருக்கின்றது. அப்போ இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? இதுதான் டிப்ளமசி. அமைதியா போங்க. இப்ப இஸ்ரேல் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த பாகிஸ்தான் இஷ்யூல. ஆமா, அப்படி இருக்கும்பொழுது நம்ம டைரக்டா அவங்க சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தாது? நல்ல கொஸ்டின் மகாபிரபு. பட் த இஷ்யூ இஸ் சப்போர்ட் அப்படின்றது வார்த்தைகளில் மட்டும் கிடையாது, பல விஷயங்களில் இருக்கின்றது. அதுக்கப்புறம் நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள் இல்லை சப்சிக்வெண்டா நடக்கிற கோஆபரேஷன், இந்த மாதிரி ஏராளமான விஷயம் இருக்கு. அதனால இதை வந்து வெளியில நீங்க ஓப்பனா சப்போர்ட் பண்ணணும், அப்பதான் சப்போர்ட், இல்லைன்னா உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்றதே கிடையவே கிடையாது. இதுதான் டிப்ளமசி. அதனால அது ஒரு இஷ்யூவே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் ஓப்பனா சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து அது சபஹார் போர்ட் அதுல இன்வால்வ் ஆயிருக்கும். சரி, இதெல்லாம் லிவரேஜ் நமக்கு, புரியுதுங்களா? இப்ப ஆப்கானிஸ்தான்ல தலிபான் இருக்கு, அவங்களோடய நம்ம வந்து நிறைய டெவலப்மெண்ட் எய்டு கொடுத்துட்டு இருக்கிறோம், ஃபுட் எய்டு கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இதெல்லாம் லிவரேஜ். அப்போ என்ன, நீங்க வந்து தாலிபானோட எல்லாம் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இப்பவும் சில விளக்கணை கேட்டுனுக்குது. தட் இஸ் நாட் த இஷ்யூ. டிப்ளமசினா இப்படித்தான் இருக்கணும். அது புரியாதவங்க இப்படித்தான் கேட்பாங்க. அதெல்லாம் கடந்துட்டு போயிட்டே இருக்கணும் பிரபு. இப்போ இந்த போர் முடிவுக்கு வரணும் அப்படின்னு நான் மற்ற நாடுகள், வல்லரசு நாடுகள் விரும்புதுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது நடக்கட்டும் இன்னும் முக்கிரமா நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு சொல்யூஷன் வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் எல்லாருக்குமே வந்து ஈரான் கையில அணுகுண்டு போவது அப்படின்றது சரியில்லை. இதுதான் வந்து பெரும்பாலான நாடுகள், சொல்ல போனா சவுதி அரேபியாலேருந்து எல்லா நாடுகளுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. மேபி எக்ஸப்ட் சைனா. அமெரிக்காவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் எல்லா நாடுகளுக்கும் அவங்க கையில அணுகுண்டு இருக்கக்கூடாது, மற்றபடி அவங்களை சும்மா விட்டுருங்க. இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மற்றபடி போர் நிக்கணும், அவங்க அணுகுண்டு தயாரிக்க மாட்டோம், இல்லைங்க அதை நாங்க இது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே நின்றுடும் போர். ஓகே, இப்போ இது கூட இன்னொரு கேள்வி என்னன்னா, ரீசெண்டாக ஒரு செய்தி ஒன்று வெளியே இருந்தது. மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஃபோன் காலில் பேசும்பொழுது நீங்க சொல்லி இந்த ஆபரேஷன் சிந்தூர் விஷயம் வந்து நிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்தை எப்படி பாக்குறது? இது டிப்ளமேட்டிக்கா இது சரின்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறது? ஏன் தப்புன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க இது
ஒரு மாதிரி அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி சொல்லும்பொழுது அவங்க கிட்டே அது எப்படி சரியா இருக்கும் அமெரிக்கா கிட்ட? ஓ, அப்ப துரை என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். சரிங்க எஜமா, கபாலிடா, இன்னைக்கு நம்ம அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சு காலை ரத்திக்கு விட்டுக்குங்க மகாபிரபு. ஏன் இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கீங்க? எஜமான் சொல்லிட்டாருன்னா, அதாவது எஜமா மட்டும் இல்ல, எஜமானுடைய மனைவி அவங்க காலடியில உட்காந்து போட்டோ எடுத்துக்கிற காலெல்லாம் மலையேறி போயிடுச்சு பிரபு. கபாலின்னு சொன்ன உடனே லுங்கி கட்டிட்டு மறு வச்சுக்கின்னு சொல்லுங்க எஜமா அப்படின்னு வர கபாலின்னு நினைச்சியா? கபாலிடா, நம்ம இப்படி மாறி இருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுங்க. ஏன் இதையெல்லாம் நீங்க வந்து ஐயோ துறையை இன்சல்ட் பண்ணிட்டோமே அப்படின்லாம் நினைக்கிறீங்க? பண்ணுவோம். பாகிஸ்தான் அதிகாரிகள் அமெரிக்கா போனதுனாலதான் மூடி இப்படியான முடிவு எடுத்திருக்காரு, இப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இது? ஏங்க, அதாவது பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நாடு அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். ஒசாமா பின் லாடன் அவங்க தான் வச்சிருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதே ட்ரம்ப் பாகிஸ்தானை பத்தி எவ்வளவுலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதும் தெரியும். இன்னைக்கு வந்து ஈரான முதுகுல குத்தணும், நமக்கு அதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுக்காக அவங்கள கூப்பிட்டு வச்சு சோறு போட்டுனுக்கிறீங்க. நீங்க யாரை ஒன்னா கூப்பிட்டு வச்சு சோறு போட்டு போங்க, அந்த நேரத்துல எங்களை கூப்பிடாதீங்க. இவ்வளவுதான். சோ இதை நான் வந்து பாசிட்டிவா தான் பாக்குறேன். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி பிரபு.